அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அவங்க வந்து நைட்டு ஒரு 8:30 மணி வரலுமே வீட்டிலேருந்து எங்கேயும் போகாமல் ரொம்ப ஒரு பேடாக பேசிட்டே 8 மணிக்கு அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுலாம் வீடியோ எடுத்தோடனே ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு முடி விட்டு போட்டு அடித்து கீழே தள்ளி விட்டாங்க. அட்மிட் ஆனோடனே அவங்க இந்த மாதிரி கரு கலைஞ்சிச்சு. ஹவுசிங் லோனு திண்டிவனம் ஃபினான்ஸ் விஸ்டார் ஃபினான்ஸில் 12.5 லட்ச ரூபா எடுத்திருந்தோம். மாதம் கரெக்டாக தான் கட்டிட்டு வந்தோம். ஒரு மாதம் கட்டலைன்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் டைம் கேட்டுருந்தோம் கட்டுறோன்னு சொல்லிட்டு. ஆனால் லோன்காரங்க காலைல 10 மணிக்கு வந்தாங்க. வீட்டில் இருக்கவங்க எங்கன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி வெளியில் போயிருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன், நீங்கள் வீட்டுக்கு அவங்க வந்த உடனே பேசிக்கோங்க அப்படி சொன்னேன் சார். அவங்க வந்து நைட்டு ஒரு 8:30 மணி வரலுமே வீட்டிலேருந்து எங்கேயும் போகாமல் ரொம்ப ஒரு பேடாக பேசிகிட்டே இருந்தாங்க. மறாவது நாள் கட்டுறோம், நீங்கள் அன்றைக்கி வாரங்கன்னு சொன்னாலும் அவங்க போகிற மாதிரி தெரில. ஒரு 8 மணிக்கு அவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேசுறதுலாம் வீடியோ எடுத்தோடனே ஃபோனை தூக்கி போட்டு உடச்சிட்டு முடி விட்டு போட்டு அடித்து கீழே தள்ளி விட்டாங்க. தள்ளிட்டோடனே தலைவலியாக இருக்குது சொல்லிட்டு நாங்கள் 31ஆந்தேதி காலையில் முன்னிமாக்கம் ஜிஹெச்சில் அட்மிட் ஆனோடனே அவங்க இந்த மாதிரி கரு கலைஞ்சிடுச்சு அப்படி சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணி 13 நாள் ஜிஹெச்லேயே இருந்தேன். ஜிஹெச்லேருந்து 13ஆந்தேதி தான் வந்து மறுபடியும் பெரிய தச்சூர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க என்கொயரி எதுவும் எடுக்கல, ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ணாததுனால இப்போ எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இது பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்பியை பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? அதான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதம் தமிழ் இலக்கியன் சிவபாலன், தமிழ் இலக்கியன் மேனேஜரு சிவபாலன். அவங்க கூட வந்தவங்க விஸ்டார் ஃபினான்ஸ் திண்டிவனம் சார். இப்போதான் சார் ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சி, ஃபர்ஸ்ட் குழந்தை கேட்டோங்க. நாங்கள் கட்டுறோங்கன்னு உங்கள் காலுக்கும் விழுறங்க, நீங்கள் போங்க 2 நாள் சின்னவாங்க நான் தரோன்னு. உங்கள் மணி 8 மணி வரைக்கும் ஒரு பைனான்ஸ்காரர் இருக்கலாமா? நாங்கள் பணம் கட்டுறோம் தான் சொல்கிறோம். நேரம் இருந்தால் இப்போ எனக்கு வந்து கேட்டு தான் எல்லாருக்கும் வரும். நாங்கள் ஒரு 7 பணம் போனால் தான் செய்யணும். அதுமாரி பண்ணுறாங்க, என்ன பண்ண முடியுங்க? 28,000 மாதம் கட்டுறோங்க. நாங்கள் மாதம்லாம் கட்டால் தான் கட்டின்னு வந்தோங்க. ஆனால் ஒரு நாள் முன்ன பண்ண போனால் கட்டிடுவோண்ணா. போன மாதம் தான் ஒரு 2 நாள் கேட்டோம். அதேமாரி போய் வந்து ரெடி ஆகிட்டு 2 நாள் சொன்னேன். இப்போ சொல்லிட்டு போயிட்டேன்னா நான் 2 நாள் அதுக்கு கட்டி போட்டுள்ளோம், காசு ரெடி பண்ணுவோம்ல. அங்கே காலைல 10 மணிக்கு வந்துங்க, 8 மணி வரைக்கும் எந்த பையன் உட்காந்துக்கிறான் சொல்லு போலுங்க. பொண்ணு நான் இந்த 3 வருஷமா உட்காந்துல எங்க வீட்டு பத்திரம் இருக்குது. நீ எடுக்கிற நடவடிக்கை நீ எடுக்க பாரு. நாங்க மாசம் கட்ட போறோம் பணம். வீட்டு பத்திரம் வயசு அடமான வச்சு சும்மாலாம் கொடுக்கல அவங்க. அம்மா நாங்கள் 3 வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லைன்னா நல்லா ஊற போகிறோம். எங்களை கேள்வி கேட்குறாங்க. இன்னும் ஒன்றும் இல்லை. நானும் மருந்து வாங்கி கொடுத்தேன். எங்கெங்கே போய் மருந்து வாங்கி கொடுத்தனால இதேமாரி ஆகிப்போச்சு. நான் என்ன பண்ண முடியுங்க? போனலாம் வச்சிட்டாங்க. போனை எடுத்தது போனலாம் வச்சிட்டாங்க. தச்சூர் அவங்க டூலெல்லாம் எத்தனை நைட்டே வந்தாங்க. அங்கே இருக்க ஊர் சனம் பூரா போலீஸ் வர வச்சு டூலரு போனு அவங்களுக்கு தான் வாங்கி வச்சுட்டோம். நாங்கள் வாங்கி போயிட்டாங்க. போலீஸ்கார் வந்து வாங்கி போனால் இது போய் ஆஸ்பத்திரியில் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்காட்டி வண்டியெலாம் வாங்கி போயிட்டாங்க. எப்படி எங்களை கேட்காத வண்டி கொடுக்கலாமா சொல்லுங்க? அங்கே எது எடுக்க செல்லுதான் நாங்கள் இங்கே வந்துக்கிறோம். அங்கே எடுத்துனா நாங்கள் அங்கே வரோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.